ஓம் சக்தி ஆதிபராசக்தி. ஆறாம் நாள் நவராத்திரியில் அம்மன் பஞ்சவர்ண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். பஞ்சவர்ணம் என்பது 5 நிறங்களின் சேர்க்கை. இந்நிறங்கள் அண்டத்தின் 5 சக்திகளையும் பஞ்சபூதங்களையும் குறிக்கின்றன. சிவன் சக்தியின் அருளால் படைப்பு, பாதுகாப்பு, அழிப்பு, மறைவு, அருள் எனும் 5 கருமங்கள் நடைபெறுகின்றன. அந்த தெய்வீக பஞ்ச கருமங்களை பிரதிபலிக்கும் விதமாகவே அம்மன் பஞ்சவர்ண அலங்காரத்தில் விளங்குகிறாள். இந்த அலங்காரத்தை தரிசிப்பதால் வாழ்க்கையில் வளம், அறிவு, சாந்தி, சக்தி, ஆனந்தம் ஆகியவை பெருகும் என நம்பப்படுகிறது. ஒருமுறை அசுரர்கள் தங்கள் அகங்காரத்தால் உலகத்தை துன்புறுத்தினர். அப்போது தேவர்கள் அனைவரும் மகா மாயையான ஆதிபராசக்தியிடம் சரணடைந்தனர். அம்மன் அந்த சமயத்தில் பஞ்சவர்ண ரூபத்தில் அவதரித்தாள். சிவப்பு நிறத்தில் அசுரர்களை அழிக்கும் சக்தியாக, வெள்ளை நிறத்தில் சாந்தி மற்றும் கருணையை பொழியும் வடிவாக, மஞ்சள் நிறத்தில் அறிவும் வளமும் கொடுக்கும் வடிவாக, பச்சை நிறத்தில் இயற்கையை பேணும் சக்தியாக, நீல நிறத்தில் பரிபூரண பாதுகாப்பும் கருணையுமாக விளங்கினாள். இந்த 5 சக்திகளையும் ஒன்றாக கொஞ்சம் பஞ்சவர்ண வடிவில் அம்மன் அசுரர்களை வெற்றி கொண்டாள். அப்போதே தேவர்கள் அம்மனை பஞ்சவர்ணவல்லி என்று புகழ்ந்தனர். அம்மன் பஞ்சவர்ண புடவையில் பூமாலைகளாலும் பவளம், வைரம், முத்து போன்ற ஆபரணங்களாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்படுவாள். மலர் தூவி தீப ஆரத்தி கொண்டு வழிபட்டால் அம்மனின் பஞ்சவர்ண சக்தி பக்தர்களின் வாழ்க்கையில் பிரகாசித்து அனைத்து தடைகளையும் நீக்கி முன்னேற்றத்தை தரும். இந்நாளில் அம்மனை பஞ்சவர்ண அலங்காரத்தில் தரிசிப்பது பஞ்சபூதங்களும் பஞ்ச கர்மங்களும் ஒரே நேரத்தில் அருள் புரிவதை உணர்த்துகிறது. ஓம் சக்தி ஆதிபராசக்தி.